பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட்டோட அளவை எப்படி வந்து கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். யூரிக் ஆசிட் வந்து நம்ம உடம்புல வந்துருச்சுன்னா நமக்கு ரிஸ்ட் பெயின், அடுத்தது முழங்கால் வலி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட்டை விரல் பக்கத்தில் இருக்கிற அந்த மூட்டு இருக்குது இல்லைங்களா, அது ரொம்பவே பெயினாக இருக்கும். உடனே டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நம்ம யூரிக் ஆசிட் அளவை வந்து அதிகரிச்சிருச்சு அப்படின்னா எப்படி அதை குறைக்கிறது? ஓமம் 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் நைட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு காலைல வெறும் வயிற்றில் குடிக்கணும். அடுத்தது குக்கும்பரு, இளநீர், லெமன், ஆரஞ்சு இது போன்ற ஜூஸ்களை எடுத்துக்கணும். மெயினாக வந்து வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது பார்லி அரிசியிலையும் கருப்பு கவுனிலையும் கஞ்சி வச்சு குடிக்கிறது, குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது கொத்தமல்லி ஒரு 100 எடுத்துகிட்டு கருப்பு திராட்சை உலர் திராட்சையை எடுத்து 4 லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை 1 லிட்டர் ஆகிற வரைக்கும் சுண்ட வச்சுட்டு 7 நாள் தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 50 ml குடிச்சிக்கிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா